ஊர்கூடி தேர் இழுத்தால்தான் தேர் தெரு வரும் என்ற பழமொழிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கிராமத்தில் உள்ள கண்டதேவி திருத்தேர் திருவிழா. வரலாற்று சிறப்புமிக்க கண்டதேவி கிராமத்தில் உள்ள கண்டதேவி கோவிலுக்கு 4 நாடுகள் என கட்டமைக்கப்பட்ட 192 கிராமங்களுக்கும் உரிமை உள்ள கோவிலாகும். 192 கிராமங்களில் சுமார் 60க்கும் மேற்பட்ட சாதியினர் உள்ள நிலையில் 1998ஆம் ஆண்டு வரை இந்த கோவில் தேரோட்டம் சிறப்பாகவும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் நடந்து வந்திருக்கிறது. அதன் பின்னர் நடந்த சில சாதிய அடிப்படையிலான சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக கோயில் தேரோட்டம் தடைபட்ட நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதில் நீதிபதியின் உத்தரவின்படி 2002ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் தேரோட்டம் பாதுகாப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்காக மீண்டும் நிறுத்தப்பட்ட தேரோட்டம் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி தேர் அதன் இடத்திலேயே கிடப்பில் இருந்தது. மீண்டும் கிராம மக்களின் முயற்சியால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி 5 அடுக்கு பாதுகாப்புடன் அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் விமர்சையாகவும் தேரோட்டத்தை நடத்தி முடித்தனர். இப்படி இந்த தேர் கண்டதேவி கிராமத்தின் வீதிகளில் ஓட ஒவ்வொரு முறையும் பல தடைகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில்தான் கண்டதேவி தேர் குறித்து மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த கலைமணி என்பவர் எழுதிய நூல் ஒன்றினை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வெளியிட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்து 4 நாட்டு மக்கள் நூலை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட துணை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கோயிலுக்கு உரிய கிராமங்களுக்கு தொடர்பில்லாத நபர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பதாகவும் அந்த புத்தகத்தில் உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தனர். அந்த நூலில் குறிப்பிட்ட சாதிகளை மட்டுமே பிரதானப்படுத்தி எழுதப்பட்டுள்ளதாக கூறிய பொதுமக்கள் இந்த நூலினை வெளியிடுவதன் மூலம் சாதிய பிரச்சனை ஏற்படும் எனவும் தமிழ்நாடு ஆளுநர் கண்டதேவி கோவிலுக்கு வருவதில் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் DSP அலுவலகத்திலும் மனு அளித்தனர். இந்த சேருங்கிறது இங்கே 102 கிராமத்துக்கு உட்பட்ட இந்த தேரை எங்கேயோ இருந்து வந்த கலைமணி அம்பலம்ங்கிற ஒருத்தர் தவறான தகவலை இல்லாததுக்கு சட்டத்துக்கு புறமான தகவல்களை சொல்லி எங்களை இன்றைக்கி புக்கு வெளியிறதா சொல்லி கவர்னர் வந்து அதை வெளியிறதா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கவர்னர் அவர்கள் கோயிலுக்கு வர்றதில் 4 நாட்டார் சார்பாக மற்ற இனங்கள் அனைவரும் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த தவறான தகவல் கொண்ட புக்கை வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இன்றைய தினம் காவல்துறைக்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதனையடுத்து கண்டதேவி கோயிலில் சாமி தரிசனம் செய்த ஆளுநர் RN ரவி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சமுதாய நல்லிணக்கம் குறித்து மக்கள் மத்தியில் பேசிச் சென்றார். பொதுமக்களின் கோரிக்கையால் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி ரத்தான நிலையில் கண்டதேவி கோவிலின் திருத்தேர் அதன் வீதிகளில் வலம் வருவதில் இனியாவது எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்க வேண்டும். 192 கிராமங்களிலும் உள்ள 60க்கும் மேற்பட்ட சாதியினரிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதே அம்மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.